குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி வந்து ஹோமோஃபோன்ஸ், அதாவது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸ் அண்ட் கிராமர் பார்க்கலாம். டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் ஆகும் டீச்சர்ஸ் இங்கிலீஷில். ஒவ்வொரு யூனிட்டும் டெய்லி ஒவ்வொரு யூனிட் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு யூனிட்டையும் பொறுமையாக பாருங்கள். நம்ம எக்ஸாம் போகிறதுக்குள்ளே November 13 நம்ம எல்லா வீடியோஸுமே முடிச்சிடலாம். டெய்லி உள்ள வீடியோஸை டெய்லி பார்த்து முடிச்சிருங்க. பெண்டிங் போடாதீங்க. இங்கிலீஷு அப்புறம் சோசியல் ரெண்டுமே நான் போட்டுருவேன். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு 12 நாளில் உங்களுக்கு டெய்லி ஒரு ஃபிசிக்ஸ் வீடியோவும், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு வீடியோவும், பயாலஜிலேருந்து ஒரு வீடியோவும் டெய்லி அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோஸும் கரெக்டாக பார்த்துருங்க. நம்ம 10th வந்து November 2 முடிச்சிடலாம். அதே மாதிரி 9th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். அதே மாதிரி பயாலஜி ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக அதுவும் அடுத்த 12 நாளில் முடிஞ்சிடும். ஸோ அந்த 22-23 நாள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, சோசியல் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழ் ஆல்மோஸ்ட் மேம் முடிச்சிட்டாங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். மேம் வந்து மேக்ஸ் டெய்லி கிளாஸஸ் போட்டுட்ருக்காங்க. வடிவியல் முடிச்சிட்டாங்க, புள்ளியியல் முடிச்சிட்டாங்க, இப்போ டிக்னோமெட்ரி முடிக்க போகிறாங்க. டெய்லி வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லாமே இந்த வரக்கூடிய 25 நாளில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 20-25 நாளைக்குள்ளே நல்ல 22 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 20 நாளுங்கிறத சாதாரணமாக நினைக்கிறீங்க. ஒவ்வொரு நாளுமே நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். டெய்லி போடக்கூடிய வீடியோஸை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. எந்த ஒர்க்கையுமே பெண்டிங் வைக்காதீங்க. பெண்டிங் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ டெய்லி வீடியோஸை கரெக்டாக முடிச்சிருங்க. இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கிராமர் அண்ட் வொக்காபுலரியை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டுக்குமே ஸ்பெல்லிங் வேறு இருக்கும், மீனிங் வேறு இருக்கும், ஆனால் சவுண்டு சேமாக இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இங்கே பாருங்கள், நியூ, ஹோல், நைட், சி கொடுத்துருக்காங்க. அதே பாருங்கள், நான் வந்து சோடா குடிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை. ஸோ நாட் அலவுடு. இன்னொரு அலவுடுங்கிறது சவுண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி விண்டு ப்ளோ, BLEW ப்ளோன்னு அர்த்தம் அடிக்கிறது, காற்று வீசுறது. அதே மாதிரி ஐ வில் மீட்னா சந்திக்கிறது, இன்னொரு மீட்டுங்கிறது இறைச்சி. அதே மாதிரி ரோலுங்கிறது ரோல் நம்பர், இன்னொரு ரோலுங்கிறது நம்ம என்ன ரோலை ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஹி வில் ப்ளே த ரோல் இன் தி செகண்ட் ப்ளே. ஓகேங்களா? ரெண்டாவது இதை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐ ஹாவ் சீன். ஓகேங்களா? சீன்னா பார்க்குறது, இன்னொரு சீனுங்கிறது ஒரு சின்ன சீன், ஒரு படத்தில் இருக்க சீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீன். ஸோ ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். அந்த படத்தில் இருக்க சீன் நல்லாயிருக்கும். இந்த அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க சீன். ஓகேங்களா? அது புரிஞ்சு போடுங்க. அதே மாதிரி பாருங்கள், டியூங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? பனி. அதே மாதிரி அந்த இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூ வந்து புல்லுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேபிட்டல், சென்னையோட கேபிட்டல் வந்து என்ன வரும்? தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை வரும். ஸோ கேபிட்டல். அதே மாதிரி போர்டுங்கிறது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப போரிங் அடிக்கிறது. அதான் ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இந்த கேட்ச் தி சென்ட் ஆஃப் தி மவுஸ். சென்ட்டுங்கிறது வந்து வாசனை அல்லது அதோட வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சென்ட்டுங்கிறது நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, அதாவது எப்படி சொல்கிறது, சென்ட்டுங்கிறது வந்து அங்கே வந்து இடத்த கூட குறிக்கும். ஓகேங்களா? இட அளவை குறிக்கலாம், சென்டிமீட்டர், அந்த மாதிரி அந்த மீனிங்கில் கூட அதை கொண்டு வரலாம். இருக்க சென்ட்டு தான் நம்மளுக்கு எலியோட வழித்தடம் அல்லது அதோட வாசனையை பின்தொடர்ந்து போகிறது தான் சென்ட். ஓகேங்களா? SENT. அதேமாதிரி இன்னொரு சென்ட்டுங்கிறது வந்து அதை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், சன்னுங்கிறது மகன், அந்த சன்னுங்கிறது சூரியனை குறிக்கும். அதேமாதிரி PMங்கிறது பிரைம் மினிஸ்டர். அது அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல அதை சொல்லிடுறேன். ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ். அதாவது இது தனித்தனி வேர்டோட முதல் லெட்டரை ஆட் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக சொல்லுவோம். PM அப்படின்னு தனித்தனியாக தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து அக்ரோனிம்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முன்னாடி இருக்க அந்த எல்லா வேர்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையே நம்ம ஒரு வேர்டு மாதிரி தான் சொல்லுவோம். அதை தனித்தனி லெட்டராக தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அங்கே PMன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே தனித்தனியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், மொத்தமாக சேர்த்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா? அது பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். இப்போ பாருங்கள், ATM ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். GPங்கிறது ஜிகாபைட். PCங்கிறது பர்சனல் கம்ப்யூட்டர். COங்கிறது சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். MES அப்படிங்கிறது வந்து எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்.
என்எம்எஸ் வந்து நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ், எஸ்பிஐங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓடிபி அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஐஎஃப்சிங்கிறது வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, அதே மாதிரி பிடிஎஃப்ங்கிறது வந்து போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அதே மாதிரி எல்இடி அப்படிங்கிறது லைட் எமிட்டிங் டயோடு, யூபிஎஸ்ங்கிறது அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை, தடையில்லாத மின் சப்ளை, ஓகேங்களா, பவர் சப்ளை. அதேமாதிரி ஜிஎஸ்டிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்து பாருங்கள், கிராமரில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நவுன். நவுனுங்கிறது ஒரு பெயரையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒன்று வாட் எவர் ஒரு பர்டிகுலராக ஒரு நேமையோ ஒரு பெர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ அது மென்ஷன் பண்ணால் அது நவுன். இது ப்ரோனோன்னா அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரோனோன், ஓகேங்களா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் எ நவுன். வெர்பு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்ஷன், அந்த செயலை தான் நம்ம நினச்சிடுவோம் வெர்புன்னு சொல்கிறது. ஸ்பீக், கம், வாக். அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான், பேசுகிறான், ஓடுறான், வர்றான், வாசிக்கிறான், போகிறான், அந்த மாதிரி. இல்லை 2 வெர்பு இருக்குது, மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்பு. மெயின் வெர்புங்கிறது நான் சொன்ன கம், ரீட், ஸ்பீக். ஆக்சிலரி வெர்புங்கிறது இசு, வாசு, வேறு, ஹேவு, ஹேஸு, இது எல்லாமே ஆக்சிலரி வெர்பு. அதே மாதிரி அட்வெர்புங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெர்பை டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்வெர்ப், ஓகேங்களா. வெர்பை பற்றி அடிஷ்னலாக தகவல் சொன்னோம். அந்த ட்ரெயின் போணுச்சு, எப்படி போணுச்சு? ஃபாஸ்ட்டாக போணுச்சு. இந்த ட்ரெயின் கோஸ் ஃபாஸ்ட்லி. அப்போ இங்கே ட்ரெயினை பற்றி சொல்ல, இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ட்ரெயின்னா ட்ரெயினை பற்றி சொல்லுது, ட்ரெயின் அழகாக இருக்குன்னு. அப்போ அந்த ட்ரெயினுங்கிற நவுனை சொன்னால் அது அட்ஜெக்டிவ். இதே இது அது அதோட வெர்பு, அதோட செயல், அது எப்படி போகுது அப்படின்னு அதோட செயலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்வெர்ப், ஓகேங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குயிக்லி, குவைட், பாசிபிளி, ஆஃபன், நவர், இந்த மாதிரி எல்வையில் முடிஞ்சாலே அது அட்வெர்பு தான், அது ஒரு கீ, ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், அட்ஜெக்டிவ் நான் சொன்னது தான். நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் கொடுப்பேன். ஹீ இஸ் எ கிளவர் பாய், ஹீ இஸ் எ பியூட்டிஃபுல் பாய், ஹீ இஸ் எ இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணாலே அது என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ். அதேமாதிரி ப்ரிப்போசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன், ஓகேங்களா. இது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நவுனுக்கு மற்றதோடு இருக்கக்கூடிய தொடர்பை நம்மளுக்கு விளக்கும், ஓகேங்களா. இன்னு, ஆனு, ஆஃபு, பை, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ப்ரிப்போசிஷன்லாம். கன்ஜெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வேர்டையோ அல்லது 2 சென்டென்ஸையோ இணைக்க பயன்படுறது தான் நம்மளுக்கு என்னது கன்ஜெக்ஷன். அதுமாதிரி இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்ச்சி வசமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இன்டர்ஜெக்ஷன் வேர்டு, ஓகேங்களா. அலாஸ், வாவ், ஒரே, அதே மாதிரி வாவ், ஹலோ, ஹா, ஹஷ், ப்ராவோ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். இப்போ நவுன்லேயே நம்மளுக்கு டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். இது எல்லாமே நவுனோட டைப், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ சொல்கிறது. குறிப்பிட்டு ஒரு பர்சன், அக்பர், செந்தில், கணேஷு, முத்துக்குமார் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசுகிறது. ஷீலா, மாலதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறது. அதே மாதிரி இது வந்து ப்ராப்பர் நவுன். இதே இது கலெக்டிவ் நவுன், காமன் நவுன்னா பொதுவாக சொல்கிறது. இப்போ பொதுவாக எல்லா பர்சனுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இட் இஸ் காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் எவ்ரி திங், ஓகேங்களா. அந்த வகையை சார்ந்த எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பெயர். இப்போ பீப்புள்னா மனுஷங்க எல்லாத்தையுமே நம்ம பீப்புள் தான் சொல்கிறோம். அதே மாதிரி அது வந்து கலெக்டிவ் நவுனில் வந்துடும். மக்களை எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது அது கலெக்டிவ் நவுனில் வரும். இங்கே காமன் நவுனுங்கிறது வந்து பொதுவாக இப்போ எப்படின்னு பாருங்கள். இட் இஸ் எ நேம் given in common to every person or thing of the same class or same kind. அதாவது ஒரே வகையை சார்ந்த அந்த பர்சனையோ அல்லது அந்த திங்கையோ நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது தான் காமன் நவுன். பார்த்தீங்கன்னா பாய்னா என்ன சொல்கிறோம்? பொதுவாக பசங்க எல்லாரையுமே பாய் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகே. அதே மாதிரி கேர்ள் அப்படின்னா பெண்ணை எல்லா பெண்களுக்கும் பொதுவான பெயர். அதே மாதிரி உமன்னா எல்லா உமனுக்கும் பொதுவானது. ட்ரீ அப்படின்னா மரம்னா எல்லா ட்ரீக்கும் பொதுவானது. இதே இது பர்டிகுலராக பாம் ட்ரீ அப்படின்னு, கோகோனட் ட்ரீ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எங்கே போயிடும்? ப்ராப்பர் நவுனுக்கு போயிடும். இது வெறும் ட்ரீன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அது கலெக்டிவ் நவுன், ஓகேங்களா. ஓகே, இது புரியுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீச்சர்னால் எல்லா டீச்சரும், ஆசிரியர்கள், ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி. இதே இது வந்து கலெக்டிவ் நவுன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பெர்சன் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். இப்போ மொத்த எல்லாரையும், இப்போ போலீஸில் எல்லா போலீஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி சோல்ஜர்ஸ், எல்லா சோல்ஜர்ஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்மின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மக்கள் கூட்டத்தை நம்ம க்ரௌடு சொல்லுவோம். அதே மாதிரி மக்கள் எல்லாரையும் சேர்ந்துருக்கத பீப்புள் சொல்கிறாங்க. அதே மாதிரி டீம்னா ஒரு குழுவில் உள்ள எல்லா உறுப்பினர்களையும் சேர்த்து அவங்கள டீம்னு சொல்கிறோம்.
நேஷன்னா ஒரு நாடு, ஒவ்வொரு நாடையும் நம்ம என்ன சொல்கிறோம், நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் ஆஃப். அதே மாதிரி ஃபேமிலிங்கிறது ஒரு வீட்டில் உள்ள எல்லா மெம்பரையும் இணைச்சி ஃபேமிலின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்ம கலெக்டிவ் நோன் படித்தோம்லாம். ஆண்டோட கூட்டத்துக்கு ஸ்வாம் படித்தோம். பேடுக்கு வந்து ஃப்ளாக் ஆஃப் பேட்ஸ் படித்தோம். அதே மாதிரி ஹெர்ட் ஆஃப் கவுஸ் படித்தோம். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் படித்தோம் யோசித்து பாருங்கள். கிரேப்ஸ் ஆஃப் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி, கைண்ட்னஸ், ஆங்க்ரி, அதே மாதிரி பிரேவ், கரேஜ், இந்த மாதிரி குவாலிட்டி, அவங்களுடைய தன்மை, பண்புகளை பற்றி பேசுகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதே மாதிரி அவங்களுடைய நிலை, உதாரணமாக அவன் யங்காக இருக்கானா, ஓல்டாக இருக்கானா, அந்த மாதிரி அவங்களுடைய நிலை, ஸ்டேட்டை பற்றி சொல்கிறது. அப்புறம் அவங்களுடைய ஆக்ஷன், சிரிச்சிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், ரொம்ப வருத்தமாக இருக்கிறான், வெறுப்பாக இருக்கிறான், இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களுடைய ஆக்ஷனை பற்றி சொல்கிறதும் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. அதேமாதிரி மெட்டீரியல் நவுன்னா மெட்டீரியலை பற்றி சொல்கிறது. சில்வர், கோல்டு, டைமண்ட், உட்டு, கிளே, காட்டன் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே வச்சு நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், பெர்சனு, பிளேஸு, இந்த கட்டத்தில் இருக்கிறத வச்சு நம்ம அதை தனித்தனியாக எழுத போகிறோம். திங்ஸ், பொருட்கள் வந்து புக்கு, கம்ப்யூட்டர், பேனு, பென்சிலு, இது எல்லாமே நீங்கள் எழுதிடலாம். ஃபீலிங்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹாப்பினஸ்ஸு, தாட்டு, ப்ராப்ளம், சொல்யூஷன், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ப்ராப்பர் நவுனு, காமன் நவுனு, கலெக்டிவ் நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதே விட இங்கே பாருங்கள் கலெக்டிவ் நவுனு. ஹெர்ட் ஆஃப் கவுஸ், பசுகோட கூட்டத்தை ஹெர்டுன்னு சொல்லுவோம். பேடோட கூட்டம் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளாக். சிங்கர்ஸுக்கு வந்து கொயர். அதே மாதிரி மில்க் வந்து பாட்டில். டீ வந்து கப். ஓகேங்களா? ஸ்வாம் ஆஃப் ஆண்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், பவுல் ஆஃப் ரைஸ், பேர் ஆஃப் ஷூஸ், ஷவர் ஆஃப் ரெயின், மலை சாரல், சாரலுக்கு தான் ஷவர். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரோனோன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரோனோன் வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் எ நவுன். ஸோ அப்போ பாருங்கள், சோபா ஆல்வேஸ் லவ் டான்ஸிங், ஷி வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். அப்போ சோபாவை மறுபடியும் நம்ம இன்னொரு சென்டென்ஸில் சொல்லும்போது மறுபடியும் சோபான்னு பயன்படுத்தாமல் ஷீ அப்படின்னு அந்த சோபாவுக்கு மாற்றாக நம்ம நவுனுக்கு பதிலாக பயன்படுத்திய வார்த்தை தான் ப்ரோனோன். ஓகேங்களா? இப்போ ப்ரோனோன் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். நான், நாங்கள், நீ, நீங்கள், தே, அவர்கள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது. இது எல்லாமே என்னது, சப்ஜெக்ட் ப்ரோனோன். அதாவது முன்னாடியே வந்துடும் இந்த ப்ரோனோன் எல்லாமே. சப்ஜெக்டாகவே ஆக்ட் ஆகும் இந்த ப்ரோனோன் எல்லாமே. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் என்னது, வெர்புக்கு அடுத்தாப்புல ஆப்ஜெக்ட் படிக்கிறோம்ல, எஸ்விஓ அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக வரக்கூடியது மீ. மீ ஃபார் எனக்கு, அஸ் எங்களுக்கு, யூ உங்களுக்கு, தெம் அவர்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதுக்கு, இக்கு அப்படின்னு நம்ம ஆட் பண்ணி பண்ணாலே அது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மை என்னுடைய, அதாவது மைன். மை அப்படின்னா என்னுடைய. இது மைன் அப்படின்னா என்னுடையது. எக்ஸ்ட்ரா தூ ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். அவர், அவர்னா எங்களுடைய. அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது. யுவர், யுவர்னா உங்களுடைய. வாட் இஸ் யுவர் நேம், உங்களுடைய பெயர் என்ன. உங்களுடையது பெயர் என்ன அப்படின்னு கேட்க மாட்டோம், உங்களுடைய பெயர். ஸோ உங்களுடைய அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் சொல்கிறது தான் யுவர். உங்களுடையது அப்படின்னா யுவர்ஸ். தேயர் அப்படின்னா அவர்களுடைய. ஓகேங்களா? தேயர்ஸ் அவர்களுடையது. ஹிஸ் அவனுடைய. ஹிஸ் அதுக்கு வேறு வழி இல்லை, பொசசிவ் ப்ரோனோன்லேயும் அதே ஹிஸ் தான் வரும். ஹெர் அப்படின்னா அவளுடைய. ஹெர், ஹெர்ஸ் அப்படின்னா அவளுடையது. ஹிட்ஸ், இட்ஸ்னால் என்ன அர்த்தம், அதுடைய. இட்ஸ் அங்கேயும் அதே தான் வருது, இட்ஸ் அதனுடைய, அதனுடையது. ஓகேங்களா? இது சிம்பிளாக பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னது, பொசசிவ் ப்ரோனோன்னா என்னங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இதுலேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, நல்லா படிச்சுக்கணும். இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க கலெக்டிவ் நவுனில் இருந்தோம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்து பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரோனோன், ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, சப்ஜெக்டில் வரக்கூடிய ப்ரோனோன் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனோன்னு, ஆப்ஜெக்டில் வரக்கூடிய ப்ரோனோன் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஓகேங்களா? இது ஆப்ஜெக்டில் போய் நிற்கும். மீனா எனக்கு. ஷீ கேவ் மீ எ பென், அவள் எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள். அவள் கொடுத்தாள், அவள் ஒரு பேனா கொடுத்தாள். யாருக்கு கொடுத்தாள், எனக்கு. எது, யாருக்கு, யாரை. அதே மாதிரி நம்மளுக்கு
யாருக்கு, யாரை, அந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே எதை, இந்த மூணுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்தாலே அது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எதை, யாரை, இந்த மாதிரி நம்ம கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு பதிலாக வருதுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. சி இஸ் மை ஃப்ரெண்ட். இங்கே சிங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். மைங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஒன் மினிட் டீச்சர். ப்ரோனவுன் மாற்றுறது பாருங்கள் டீச்சர். அடுத்து ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். நான் அவனுக்கு என்னுடைய ஹோம்ஒர்க்கை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவனுடைய அப்படின்லாம் இல்லை போட முடியாது. ஐ கேவ் ஹிம். இந்த ஹிம்ங்கிறது என்னது? நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டஸ் நாட் ப்ளே இட் வெரி ஆஃபன். இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை மறுபடியும் வர்றதுனால அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? இட். இது நம்மளுக்கு என்ன தான் வருது இங்கே? ஹி டஸ் நாட் ப்ளே இட். இட்டுங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். ஓகேங்களா? அதேமாதிரி மை ஆண்ட் லிவ்ஸ் இன் த்ரிச்சி பட் ஷீ ஆஃபன்ஸ். இங்கே வந்து இந்த ஷீங்கிறது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகேங்களா? அதேமாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் பார்ன் இன் 1930. ஹீ லேண்ட் ஆன் தி மூன் இன் 1969. ஸோ இங்கே ஹீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஹீ ஹெல்ப்டு த ஓல்ட் லேடி. ஹீ கேவ் த ஓல்டு லேடி சேம் ஃபுட். ஹீ கேவ் ஹர். அவளுக்கு தினமும் அவன் வந்து அந்த ஓல்டு லேடிக்கு தினமும் ஃபுட்டு கொடுப்பான். ஸோ ரெண்டாவது தடவை அந்த ஓல்டு லேடியை யூஸ் பண்ணுறதுனால ஹெர், அவளுக்கு, இக்கு. ஸோ இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை அப்படின்னா என்னுடைய ஷர்ட், என்னுடைய சட்டை பச்சை நிறம். அதே இது க்ரீன் ஷர்ட் இஸ் மைன் அப்படின்னா பச்சை கலர் சட்டை என்னுடையது. ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? யுவர் புக் இஸ் நியூ. உன்னுடைய புத்தகம், உன்னுடைய தான் வருமே தவிர உன்னுடைய து அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பொசசிவ் அட்ஜெக்டிவில். ஸோ யுவருக்கும் யுவர்ஸுக்கும் வித்தியாசம் தெரியணும். யுவர்ஸ்னால் உன்னுடைய து. ஸோ து அங்கே ஆட் ஆகும். ஸோ யுவர் புக் இஸ் நியூ. உன்னுடைய புத்தகம் புதியது. மை புக் இஸ் யுவர், நியூ புக் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா புது புத்தகம் உன்னுடையது. அதே மாதிரி ஹெர் டாக் இஸ் ஸ்மால். அவளுடைய நாய் வந்து சிறியது. ஸ்மால் டாக் இஸ் ஹெர்ஸ். சின்ன நாய்க்குட்டியானது அவளுடையது. புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் இது. அவர் பேட் இஸ் நாய்ஸி. நாய்ஸி பேட் இஸ் அவர்ஸ். இது அதே தான், நம்ம சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். என்னுடையது அந்த தூவை ஆட் பண்ணோன்னா அது பொசசிவ் ப்ரோனவுனாக மாறிடும். இதை வச்சு தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை பென், த பென் இஸ் மைன். அப்படி 5 இதுவுமே நீங்களே எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வெர்புக்கு அடுத்தாப்புல ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா, வார்த்தைகள் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அடுத்த வார்த்தைகள் அது எல்லாமே ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஆப்ஜெக்ட் வராமல் வந்துச்சுன்னா அது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். பாருங்கள், ஐ த்ரோ த பால். நான் எறிந்தேன். எதை எறிந்தேன்? பால் எறிந்தேன். வி பீட் தம். நாங்கள் அடித்தோம். யாரை? தம், அவர்களை. ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். நான் நினச்சேன். நான் நினச்சேன். என்ன நினச்சேன்னா நீங்கள் கரெக்ட் அப்படிங்கிறத நினச்சேன். இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். நவுன் கிளாஸஸ் இங்கே தேட் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கிற நவுன் கிளாஸ் வந்து நம்மளுக்கு இங்கே என்னதான் ஆக்ட் ஆகிருக்கு? ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கேன் பி அ நவுன், ப்ரோனவுன் ஆர் எ நவுன் கிளாஸ் அப்படி இருக்கலாம். விச் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித் எ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட அது என்ன செய்யும்? அந்த ஆக்ஷனை வந்து வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அதேமாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆப்ஷன், வித்தவுட் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே இருக்காது. நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த பால், தெம் இது எல்லாமே ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஐ ரன். நான் ஓடினேன். எப்படி? ஸ்விஃப்ட்லி. ஐ ரன் இன் தி ரேஸ். நான் ரேஸில் ஓடினேன். ஓகேங்களா? நான் எங்கே ஓடினேன் அப்படின்னு அட்வர்புக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் வருது. ஓகேங்களா? எங்கு. அதே மாதிரி டைமை குறித்தாலோ, பிளேஸை குறித்தாலோ, மேனரை குறித்தாலோ, ஃப்ரீக்குவன்சியை குறித்தாலோ அது அட்வர்ப். ஸோ இன் தி ரேஸுங்கிறது ஒரு இடம். ஸோ அது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? ஐ ரன் ஸ்விஃப்ட்லி, அதுவும் அட்வர்ப் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாங்குவேஜ் எக்வைன்னு போயிடலாம். காப்பப், அதாவது கோப்பப்னு வந்தாலே கோப்பப் வித் அப்படின்னு வரக்கூடாது. வெறும் கோப் வித், அவ்வளோதான். ஓகேங்களா? கோப்பை எப்படி யூஸ் பண்ணால் கோப் வித்.
ஹோப் இஸ் ஃபாலோடு பை வித்து தான். ஓகேங்களா, அப்பு வரக்கூடாது, அதை தான் அதில் சொல்ல வராங்க. அதே மாதிரி ஹேர் வந்து ஹேர் தான், அதுக்கு எஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா ஹேரை வந்து நம்ம வந்து எண்ண முடியாது. ஓகேங்களா, அது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ வெறும் ஹேர் தான் பன்மைக்குமே வரும். ஓகேங்களா, அதே மாதிரி வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச், பை யுவர் வாட்ச் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா டைம் ஆஸ்க் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டைமை பற்றி கேட்கும்போது அங்கே பை தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஸ்டெப் டு சக்ஸஸ். இது ஜம்பிள் லெட்டரை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் இருக்குது, நீங்களே சால்வ் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் டீச்சர். ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் யூனிட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு யூனிட்டை வந்து இன்றைக்கி மொத்தமே கொஞ்ச நேரம் தான் ஓடிருக்கும் கிளாஸு. ஸோ டெய்லி உள்ளதை டெய்லி முடிச்சுருங்க டீச்சர்ஸ். இன்றைக்கான வீடியோ ஓகேங்க டீச்சர். நாளைக்கு செகண்ட் யூனிட் பார்க்கலாம் 8th. ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர்ஸ்.